ஹலோ. என்னது, இன்னைக்கு செம மேட்ரு ஒன்று மாட்டிச்சு. சொல்லணும்னு தோணுச்சு, கட்டாயம் சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. இந்த எல்கோல் சாராயம் பியர் சம்திங் எல்ஸ் அப்படி ஒன்று இருக்குல்ல, அங்கே சின்ன சீன் ஒன்று இருக்குது தெரியுமா? இப்போ நாங்கள் சொல்கிறோம், அவன் குடிக்கிறான் 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 குடிக்கிறான், ஏன் வட்டவர் குடிக்கிறான், ஓகே குடிக்கிறான் குடிக்கிறான் குடிக்கிறான், அதுதானே பிரச்சனை, ரைட்? அது ஓகே. அது நிப்பாட்டணும்னா சம்திங் வீ கேன் திங்க் இல்லையா? ஸோ எந்த அனலைஸ் படி அங்கே வந்து நம்ம ஏபிசின்னு சொல்லி மூணாக பிரிக்கலாம். ஒன்று, குடிக்கிறவன் குடிக்கிறதா டோட்டலாக நிப்பாட்டுறது, நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன்டா, வெரி சிம்பிள். ரெண்டாவது, இங்கே எங்கேயுமே குடிக்கிறதுக்கு வாங்கவே இல்லைடா, நாங்கள் விற்கவே மாட்டோம்டா, குடிக்கிறதுக்கு எங்கேயுமே இல்லைடா. ரெண்டு. மூணாவது பார்க்க முதல்ல இது ஒன்று ரெண்டை பார்த்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட், நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறவன் இருக்கான்ல, அங்கே கொஞ்சம் நம்ம கஷ்டம். ரீசன், அந்த தமிழ் சாங் ஒன்று இருக்கு, என்னது, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி சங்கம், அது கண்ணதாசன் பாடின பாட்டு. அந்த பாட்டில் வந்து கண்ணதாசன் அந்த வரியை படிக்கிற நேரம் முதல்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு, இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம்னு தான் அவர் பாட்டவே பாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். ஸோ இந்த விஸ்வநாதன் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆன் தட் டைம், அவர் சொல்லியிருக்காரு, ஓகேடா நல்லா தான் இருக்குது, ஆனால் குடிக்கிற ஒருத்தன் இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டான், நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். காரணம், அவனுக்கு இன்னைக்கு குடிக்கணும். யூ கோட் இட் மை பாயிண்ட், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு, நாளை முதல் குடிக்க மாட்டேனடா சத்தியமடி தங்கம், இன்று மட்டும் குடிச்சு கொள்கிறேன் சம்திங் எல்ஸ், அது வந்துச்சு. ஓகே, ஸோ குடிக்கிறேன், எப்பயும் குடிக்கத்தான் போகிறான், அவனை நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்கிறதுக்குள்ள, பட் வி கேன் ட்ரை 75% சம்திங் இட்ஸ் ஷுவர். ஓகே, செகண்ட், டோட்டலாக எங்கேயுமே சாராயம் பியர் கசிப்பு நத்திங் எங்கேயுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ எப்படி குடிப்பான்? எக்ஸாம்பிள், சவுதி அரேபியா, அங்கே இல்லை, ஆனால் நம்ம பயலுக்கு அங்கே போயிட்டு அங்கே கசிப்பு காய்ச்சி அவங்க குடிக்க கொடுத்து அவங்க குடிக்கிறாங்க விற்கிறாங்க. ஸோ குடிக்கிறோம், எங்கே தான் குடிக்க தான் போகிறோம். ஸோ ஏபி ரெண்டுமே ஃபெயில். பட் தேர்ட் ஆப்ஷன் வி கேன் ட்ரை. என்ன தெரியுமா, குடிப்போமா வேணாமா குடிப்போமா வேணாமான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சின்ன ஏஜ் குரூப் ஒன்று இருக்குது தெரியுமா, அவங்க நம்மளால் காப்பாற்றலாம் பிரதர், சீரியஸ்லி. உண்மைக்குமே நான் குடிக்காமல் இருக்கலாம், நான் குடிக்கணும், அந்த அந்த கேட்டகரியில் இருக்கிற நம்மளோட சில்ட்ரன், உங்களோட சில்ட்ரன், சீரியஸ்லி அவங்கள காப்பாற்றலாம். ஆனால் அதை காப்பாற்றணுமா இருந்தால் இந்த குடியில் இருக்கிற சில விஷயங்களை நாங்கள் உண்மையை பேசணும், சீரியஸ்லி. எக்ஸாம்பிள், இப்போ கிச்சனில் ஒரு கடலை, கோழி, மீன், முட்டை அதெல்லாம் செய்கிறோம், அதெல்லாம் வெளியே கொண்டு வரோம். வெளியே கொண்டு வந்தேன்னா அது கோழி மீன் முட்டை அதுதானே பேர். ஆனால் இந்த குடிக்கிறவங்க வச்சிருக்கிற சில டெக்னிக்கல் இருக்குது, இன்னொருத்தனை குடிக்க பழக்கிறதுக்கு. என்ன தெரியுமா, இது கோழியோ மீனோ முட்டையோ இல்லை, இட்ஸ் அ பைட். வாவ், இட்ஸ் அ பைட் மேன், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இது வரைக்கும் யோசிச்சிருப்பீங்களா, அடே கிச்சனில் நான் சமைச்ச கோழிடா, அது முட்டைடா, அது மீன்டா, ஆனால் அது குடிக்க வந்த அந்த இடத்துக்கு வந்த பிறகு அதுக்கு பேர் பைட். we are making magical word, you got it? சீரியஸ்லி யோசிச்சு பாருங்களேன் பிரதர், அதை வந்து நாங்கள் ஒரு செம்மையாக ப்ரொமோட் பண்ணுறோம் அந்த இடத்துல. அதே மாதிரி தான் அதுக்கப்புறமேல வந்து ட்ரிங்க் ஒன்று எடுத்த பிறகு, ஷார்ட்னு அடித்த பிறகு கிளாஸ் எடுத்து முட்டிக்கிறாங்க. என்ன சொல்கிறோம், கியர்ஸ். அடுத்த நாள் காலையில் ஆனவுடனே நாங்கள் எல்லோரும் கூட்டாக ஒன்றா சேர்ந்துருந்தோம், நாங்கள் ஒன்றாக இருந்து நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். இல்லை, தே ஆர் யூஸிங் அதர் வேர்ட் ஒன் தே ஆர் பட் அப்படி செட்டுனா மச்சான், நாங்கள் செட் ஆனோம்டா. ஸோ இந்த சின்ன வயசு பயல்களுக்கு வந்து பைட் ஒன்று சாப்பிட ஆசை, செட்டாக விருப்பம். அதே மாதிரி சொல்ல சொட்டை அடித்த பிறகு
சரியான கசக்கும். உண்மையா இல்லையா? சீரியஸாக கசக்கும். அதுக்காக தான் அதை திங்கிறது அப்படி யூஸ்லெஸ். ஆனால் அடுத்த நாள் காலைல அது உண்மையை சொல்கிறோமா இல்லையே, ஈய மச்சான் அப்படி செட்டுனா அம்மாவோட கெவ்வா ஷொட்டாக நாங்கள் செட்டானோ நல்ல ஷொட்டுன்னு அடித்தோம் இல்லை? உண்மையை சொல்லி பாருங்களேன்டா. நான் குடித்தேன், பயங்கரம் கசப்பு, நெஞ்செல்லாம் எரிஞ்சிச்சு. எரிகிறனால வந்து நான் ஏதோ கோழியை மீன் எடுத்து தின்னேன். அதுக்கப்புறம் தான் எரிச்சல் போச்சு. அதை சொல்ல மாட்டேங்கிறோமே பிரதர். ஜஸ்ட் திங்க். நீங்கள் குடிங்க, குடிக்காமல் போங்க, நாசமாக போகாமல் இருங்க. பட் உண்மையை பேசுங்க, உண்மையை சொல்லுங்க. சாரம் இனிக்குதா, பியர் இனிக்குதா? இல்லை இல்லை, அந்த உண்மையை சொல்லி தொலையேண்டா. கஷ்டப்பட்டு தாண்டா குடிக்கிறேன்னு சரி. அப்போ நீ குடிச்சு நாசமாக போ. உன்னைய பார்த்து இனிமே குடிப்போமா வேணாமான்னு வளர்ற அவனை குடிக்கிறது நிப்பாட்டலாம்ல. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதில் பார்ட் 2 இருக்குது. ஐ வில் கம் பேக். See you brother.